அனைவருக்கும் வணக்கம். இதயத்துறையில் 60 ஆண்டுகள் அனுபவமிக்க, இன்னும் தொடர்ந்து இதயத்திற்கான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களிடத்தில் இன்று சில கேள்விகள். டாக்டர் வணக்கம். வணக்கம் ஸ்டாலின். மிக சிறப்பான சேவையில தொடர்ந்து நம்ம சேவையாற்றி கொண்டிருக்கிறீங்க. இதயத்துறையில மிகப்பெரிய சேவையை மக்களுக்கு காட்டியிருக்கீங்க. 60 வருட உங்கள் அனுபவத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் இருக்கிறேன். கட்டாயம் செய்யலாம். நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கு சொக்கலிங்கத்துக்கு 80 வயதாகுது. என்னுடைய வாழ்க்கை பயணம் மக்களுக்கு எப்படி பயனடையணும்னு நோக்கி தான் பயணமே செஞ்சுருக்கேன். அது வருடம் எப்படி போச்சுன்னு தெரியல, 80 வயது ஆனதுன்னு தெரியல. அதை என்னை இளமையாக வைத்து கொண்டு இருப்பதே எனக்கு கிடைத்த அறிவை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியை கூட்டுது. நிச்சயமா அந்த மகிழ்ச்சி என்பது என்னை இளமையாக வச்சுட்டுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின். நிச்சயமா நீங்க எல்லா மேடைகளிலையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் மகிழ்ச்சியாக இருங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இதை பாருங்களேன், இதுதான் இதய மாடல். இந்த கையளவு உள்ள இதயம் ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்குது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. நாம் வாழ்கின்ற 80, 100 வருடம் கடந்து இடைவிடாமல் துடிக்கின்ற இதயம். எல்லா மாதிரியும் நான் கேட்குறேன், இந்த இதயம் அருமையான ஒரு கருவி, உங்களுக்கு இயங்க காத்து கொண்டிருக்கின்றது. அது உங்களிடம் பேச கற்றுக்கொண்டால், பேச தெரிந்தால், உலக மக்கள் மேடையில் எல்லாம் கேட்கறது என்ன தெரியுமா ஸ்டாலின்? இதயம் பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும் கேட்பேன். நீங்கள் நினைக்கிறீங்க என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? இதயம் பேசுது, ஸ்டாலின் என்ன கேட்கும்? என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கோன்னு கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அருமையான பதில் சொல்லிட்டீங்க. நீ இதயம் கேட்டது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இருந்தால் போதும், அது 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும். இந்த இதயத்திற்கு நீ வைத்திருக்கின்ற பட்டமோ பதவியோ சொத்தோ நகையோ எதுவுமே தேவையில்லை. மகிழ்ச்சி என்ற உணர்வு இருந்தால் அது இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இதயம் இயங்குறது ஒரு சக்தியான மசில். அது கையளவு உள்ள அதை அடிக்கடி சொல்கிறேன். கையளவு உள்ள இதயத்தை காப்பாற்றுவதும் அவர்கள் கையில் மட்டும்தான் தவிர கடவுளிடமோ சொக்கலிங்கத்திடமோ எவரிடம் இல்லை. அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதை அடிக்கடி சொல்கிறது கூட உண்டு. இதை பாருங்களேன், இது ஒரு பேனா, இது வாழ்க்கைன்னு வச்சிட்ருக்கேங்க. ஓகே, இந்த வாழ்க்கை என்பது நம் கையில். இந்த கோடு தான் வாழ்க்கை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடம் இல்லை. இறைவழி என்ற வாழ்க்கை நம் கையில். நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கையற்று அதற்கு அந்த வாழ்க்கையின் பயணம் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் சென்றால், அதோட ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்களேன், கனெக்ட் பண்ண பாருங்களேன். எவனோடவன் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் போவான். இது வரைக்கும் உலக மக்கள் தோன்றி 60 லட்சம் வருடம் ஆயிடுச்சு. எவ்வளவோ கண்டுபிடிப்புகள், மருந்துகள் இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுவரை உலகத்தில் மகிழ்ச்சிக்கு ஈக்குவலான மருந்து கிடையாது. இப்போ என்னிடம் எல்லா டிகிரியும் வச்சுருக்கேன், 20 டிகிரி. சொக்கலிங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும் வைத்தியம் செய்கின்ற முறைகள் 10% மீது மக்களுக்கு பயனடையாது. 90% அவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த உயிரை தெய்வம் வச்சுங்க, உடலை ஆலயமாக வச்சுங்க. உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் இயங்கணும். அந்த உயிர் உடல் இயங்குவதற்கு என்ன பண்ண 3 ஊக்களாக பிரிச்சேன். நீங்களும் கூடவே சொல்லணும். அந்த 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக உலக மக்களுக்கு சொக்கலிங்க 3 மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கு. என்ன தெரியுமா ஸ்டாலின்? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. எவன் ஒருவன் இந்த 3 தாரக மந்திரங்களை கையில் வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அவர்கள் இதயம் மட்டுமல்ல எல்லா உறுப்பும் 100 வருடம் கடந்து இயங்க காட்டும். உலக மக்கள் அனைவரும் 3 மந்திரத்தை கடைப்பிடிச்சிட்டாங்க வச்சு, இன்னிலிருந்து சொக்கலிங்கத்துக்கு வேலை போயிடும். மருத்துவர்கள் வேண்டாம், எல்லா மருத்துவமனைகளை க்ளோஸ் பண்ணி மருத்துவ கல்லூரிகளே தேவையில்லை. ஆனால் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்குது இல்லைங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் லைஃப். அப்போ என்ன அதுனா 72 முறை துடிக்குன்னு சொன்னல அந்த இதயம். அந்த 72 முறை துடிக்க வேண்டிய இதயம்
100, 120, 140, 150 துடிக்க ஆரம்பித்து உன் வாழ்க்கையும் ஃபாஸ்டாக குறைந்து விடுகிறது. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, முதல்ல சொன்னல, கருவில் கல்லறையில் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இரவிலே இருக்கின்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பதால் தான் இது பாருங்களேன், 3 ஊக்கத்தில் 3 மந்திரங்கள் சொன்னல, அது எப்பொழுது அவன் கடைப்பிடிக்கிறானே இதை உன்னிப்பாக கவனிங்களேன், உன் வாழ்க்கையின் கோட்டை கூட்டிக் கொண்டே போக முடியும். சொக்கலிங்கம் வேதாந்தம் பேசாத கடைப்பிடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது குறைந்து சீக்கிரமே இறந்துடுங்க. இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 90 பேர் 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் இறக்கின்றார். அது முற்றுப்புள்ளி வைக்க தான் அந்த உரையாடலை நான் பயன்படுத்த நினைக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமாங்க? தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக கொடுத்து கொண்டே இருங்கள். ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் வச்சுக்கணும். இந்த விட்டு கொடுக்கின்ற பக்குவம் இல்லாதனால தான் கணவன் மனைவி உறவுகள், உற்றங்கள், நாடுகள் அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், அனைவரும் நேயர்களுக்கும் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து வாழ்ந்து கற்றுக்கொண்டால் போதும். எக்ஸலன்ட் சார். சுருக்கமாக சொன்னால் பாருங்கள், இப்போ சிரிக்கிறீங்கல்ல, நீங்கள் 100 வருடம் வாழ தயாராகிட்டீங்க. அது சிரிக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும். என்டார்ஃபின் ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த என்டார்ஃபின் என்ன தெரியுமாங்க? மார்ஃபின் வெளியில் போட்டுக்கிட்டா அது போதைப்பொருள் உங்களை கொண்டு விடும். உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அது எப்போ சுரக்கன்னா நீ மகிழ்ச்சியாக இருந்தா, அந்த என்டார்ஃபின் சுரக்க வழி கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தால் போதும், இன்னொரு வருடம் கடந்து வாழ முடியும். நன்றி, நன்றி சார். என்னுடைய அடுத்த கேள்வி, பதட்டப்படும் போது உடல் வேர்க்க ஆரம்பிக்குது, இதய துடிப்பு அதிகரிக்குது. பதட்டப்படுறது இதயத்தை பலகீனப்படுத்துமா? அருமையான கேள்வி. மகிழ்ச்சி என்றது நேர்மறை எண்ணம். எதிர்மறை எண்ணத்தில் என்ன தெரியுமா? பதற்றம், கோபம், ஆத்திரம், பொறாமை, வெறுப்பு, அதெல்லாம் வரும்போது எல்லாமே உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமாங்க? அட்ரினல் ஹார்மோன் கூடுது. அட்ரினல் ஹார்மோன் கூட வந்தவுடனே இதய துடிப்பு அதிகமாகும், நடுக்கம் வரும், வேர்க்க வரும், மூச்சுத்திணறல் கூட வரும். இப்போ பயிற்சி நம்ம எழுத போகிறோம், ஒரு பதட்டம் இருக்குது, அந்த சின்ன பதட்டம் ஒரு அறிவை கூட்டும். அதே வாழ்க்கை முறை பதட்டமாக கவலைப்பட்டு இருந்தால் அந்த அட்ரினல் ஹார்மோன் வரும்போது என்ன வருதுன்னு சொல்லிட்டுமாங்க, ஒன்று இந்த பதற்றத்தினால் ஏற்படுகின்ற பாருங்கள், யாரும் பயந்துட கூட, புரிய வச்சு கடைபிடிச்சிட்டா போதும். இதுதான் இதய இரத்த குழாய் என்பது 2 மில்லிமீட்டர். அது மேக்னிஃபை பண்ணி காட்டுறேன். ஓகே, அந்த இதய இரத்த குழாயில் ரத்தம் போகுது. இந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும். அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறது உயிர் வாழணும். அந்த கொலஸ்ட்ரால் எடுத்துகிட்டு வச்ச ரத்தத்தில் எல்லா உறுப்புகளும் இதையும் சேர்ந்து அடுத்த நொடி நின்றுடும். அந்த இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் எதுவும் செயல்பட வேண்டும் என்றால், மகிழ்ச்சி என்டார்ஃபின் ரத்தத்தில் மட்டும் இருக்கும். நீங்கள் பதற்றமாகறீங்க, எதிர்மறை எண்ணங்கள் அட்ரினல் வந்தோடனே பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க, அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாய் போய் படியுது. ஸோ ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் இரத்த குழாய் படிந்து அடைப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் மகிழ்ச்சியிலிருந்து எதிர்மறை எண்ணம். அதில் பாருங்களேன், முக்கியமாக இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, சிறு வயதிலே இறந்துடுறாங்க தெரியுமாங்க. ஜிம் பண்ணும்போது இறந்துடுறாங்க, டான்ஸ் ஆடும்போது இறந்துடுறாங்க, 20-25 வயசில் இறக்குறாங்களே. முக்கியமான காரணம் பாருங்கள், இந்த ரத்த குழாய் உள்ள லைனிங் சிகப்பாக பார்த்தீங்களா, அது ஸ்மூத்தாக இருக்கணும். எப்போ நீ பதற்றமோ டென்ஷனோ அட்ரினல் கூடும்பொழுது அது சின்ன கிராக் விழும். கிராக் விழுந்த உடனே அது பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க, அந்த கிராக் விழுந்த உடனே அந்த இடத்தில் பாருங்க ரத்தம் உறையும். இந்த அடைப்படுவது 15-20 வருஷம் ஆகும். ஆனால் இந்த ரத்தம் உறைவது 2 நிமிடத்தில். அது உறைந்தவுடனே ஹார்ட்டு பிளட் சப்ளை கரம்பண்ணி இறந்துறாங்க. ஸோ ரத்த குழாய் அடைப்படுதல், ரத்தம் உறையுது. இப்போ ரத்த குழாய் இப்படி இருக்கும் எல்லாருக்கும். இந்த டென்ஷன் பதற்றம் ஆகும்போது வேகமாக சுருங்குறது. இதை 3மே தடுக்க முடியும் என் மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஸோ இந்த 3ம் தான் மாரடைப்புன்றது இதய ரத்த குழாய். ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக்னு ஸ்ட்ரோக் வருது, பிரெயினில் ரத்த குழாய், கிட்னி அட்டாக், லிவர் அட்டாக், எல்லா உறுப்புகளும் ரத்தம் வர இடமெல்லாம் வரும். அனைத்தும் தடுக்கின்ற குணம் நம்ம மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் உண்டுங்க. அடிக்கடி பதட்டப்படுறவங்களுக்கு இது பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம், ரொம்ப பல மடங்கு அதிகமாகிடுது, பல மடங்கு. உடனே பாருங்கள், டென்ஷனாக இருக்கும் பொழுது கெடுதல். அப்போ தான் சார் நான் டென்ஷனாக இருக்கும்பொழுது ஸ்மோக் பண்ணுவான்ல,
அந்த நிக்கோட்டின் இன்னும் பல மடங்கு அதிகமாகிடும். இன்னும் வேகமாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சோம். அனைத்தும் நீங்கள் தவிர்க்க வேண்டும்.